வானிலை தகவல். தமிழ்நாடு, புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான தினசரி வானிலை அறிக்கை. 24 மணி நேரத்திற்கான வானிலை தொகுப்பு. தமிழ்நாட்டில் ஓரிரு இடங்களில் திருநெல்வேலி மற்றும் மயிலாடுதுறை மாவட்டங்களில் லேசான மழை பதிவாகியுள்ளது. புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியில் வறண்ட வானிலையே நிலவிக் கொண்டிருக்கிறது. அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. கிழக்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக 2/1/2025 தமிழ்நாட்டில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். ஓரிரு இடங்களில் அதிகாலை வேளையில் லேசான பனிமூட்டமும் காணப்படும். நீலகிரி மற்றும் கொடைக்கானல், திண்டுக்கல் மாவட்ட மலைப்பகுதிகளில் இரவு நேரங்களில் ஓரிரு இடங்களில் உறைபனியும் ஏற்பட வாய்ப்புள்ளது. 3/1/2025 தமிழ்நாட்டில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். ஓரிரு இடங்களில் அதிகாலை வேளையில் லேசான பனிமூட்டமும் காணப்படும். 4/1/2025 முதல் 6/1/2025 வரை தமிழ்நாடு, புதுவை, காரைக்கால் பகுதியில் லேசானது முதல் மிதமான மழையே பெய்யக்கூடும். 7/1/2025 மற்றும் 8/1/2025 கடலோர தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், உள் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியிலும் லேசானது முதல் மிதமான மழையே பெய்யக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு. அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். அதிகாலை வேளையில் லேசான பனிமூட்டமும் காணப்படும். அதிகபட்சமான வெப்பநிலை 30 - 31 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 23 - 24 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை. தமிழக கடலோர பகுதியில் உள்ள மீனவர்களுக்கான எச்சரிக்கை. 2/1/2025 முதல் 4/1/2025 வரை தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 - 45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். 5/1/2025 குமரிக்கடல் பகுதியில் சூறாவளி காற்று மணிக்கு 35 - 45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். 6/1/2025 தமிழக கடலோர பகுதியில் உள்ள மீனவர்களுக்கு எந்த ஒரு எச்சரிக்கையும் இல்லை. வங்கக்கடல் பகுதியில் உள்ள மீனவர்களுக்கான எச்சரிக்கை. 2/1/2025 தென்மேற்கு வங்கக்கடலின் தெற்கு பகுதியில் சூறாவளி காற்று மணிக்கு 35 - 45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். 3/1/2025 மற்றும் 6/1/2025 வங்கக்கடல் பகுதியில் உள்ள மீனவர்களுக்கு எந்த ஒரு எச்சரிக்கையும் இல்லை. அரபிக்கடல் பகுதியில் உள்ள மீனவர்களுக்கான எச்சரிக்கை. 2/1/2025 மாலத்தீவு பகுதியில் சூறாவளி காற்று மணிக்கு 35 - 45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். தென்மேற்கு அரபிக்கடலின் மேற்கு பகுதிகள் மற்றும் மத்திய மேற்கு அரபிக்கடலின் மேற்கு பகுதியில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். 3/1/2025 மற்றும் 5/1/2025 தென்கிழக்கு அரபிக்கடலின் தெற்கு பகுதிகள், மாலத்தீவு பகுதியில் சூறாவளி காற்று மணிக்கு 35 - 45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். தென்மேற்கு அரபிக்கடலின் மேற்கு பகுதிகள் மற்றும் மத்திய மேற்கு அரபிக்கடலின் மேற்கு பகுதியில் சூறாவளி காற்று மணிக்கு 45 - 55 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். 6/1/2025 தென்மேற்கு அரபிக்கடலின் மேற்கு பகுதிகள் மற்றும் மத்திய மேற்கு அரபிக்கடலின் மேற்கு பகுதியில் சூறாவளி காற்று மணிக்கு 45 - 55 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகின்றனர். வானிலை பற்றிய முழுமையான தகவல்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்களுடைய மாவட்டம் மற்றும் ஊர் பெயரினை நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்தவும். 24 மணி நேரத்தில் பதிவான வெப்பநிலை. அதிகபட்சமான வெப்பநிலை நாமக்கல்லில் 33 டிகிரி செல்சியஸும், குறைந்தபட்ச வெப்பநிலை கரூர் பரமத்தியில் 15.5 டிகிரி செல்சியஸும் பதிவாகியுள்ளது. 24 மணி நேர வெப்பநிலை மாறுதல். நாகப்பட்டினம், கடலூர் மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதியில் வெப்பநிலை கணிசமாகவே குறைந்துள்ளது. -2.1 டிகிரி செல்சியஸ் முதல் -4 டிகிரி செல்சியஸ் வரையிலும். ஈரோடு மாவட்டத்தில் வெப்பநிலை மிகவும் அதிகரித்துள்ளது. 4.1 டிகிரி செல்சியஸ் அல்லது அதற்கும் அதிகமாகவும்.
கோயம்புத்தூர் வால்பாறை மாவட்டத்தில் வெப்பநிலை இயல்பை விட மிகவும் அதிகரித்துள்ளது. 5.1°C அல்லது அதற்கும் அதிகமாகவும். திருப்பத்தூர் மாவட்டத்தில் வெப்பநிலை இயல்பை விட மிகவும் அதிகரித்துள்ளது. 3.1°C முதல் 5°C வரையிலும். சென்னை, திருவள்ளூர் மற்றும் நீலகிரி உதகமண்டல மாவட்டங்களில் வெப்பநிலை இயல்பை விட அதிகரித்துள்ளது. 1.6°C முதல் 3°C வரையிலும். திண்டுக்கல் மாவட்டத்தில் வெப்பநிலை இயல்பை விட குறைவாக பதிவாகியுள்ளது. -1.6°C முதல் -3°C வரையிலும். கரூர் மாவட்டத்தில் வெப்பநிலை இயல்பை விட மிகவும் குறைந்துள்ளது. -3.1°C முதல் -5°C வரையிலும் பதிவாகியுள்ளது. மற்ற இணைய மாவட்டங்களில் பெரிய மாற்றம் எதுவும் இல்லை, இயல்பு நிலையை கொண்டுள்ளது. வானிலை பற்றிய முழுமையான தகவல்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்களுடைய மாவட்டம் மற்றும் ஊர் பெயரினை நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்தவும்.